ஹலோ கைஸ், வெல்கம் டு ராணி குக். இன்றைக்கி நம்ம சிக்கன் கபாப் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். கபாப் செய்ய தேவையான பொருட்கள். கபாப் செய்ய 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூனு உப்பு, ஒரு முழு எலுமிச்சை சாறு, 2 டேபிள் ஸ்பூனு தயிர், 2 டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூனு மிளகுத்தூள், 1 முட்டை, 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூனு தனியாத்தூள், 1/2 ஸ்பூனு ஜீராத்தூள். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேங்க. ஸ்டார்டிங்லேயே போட மறந்துட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே மறுபடியும் எல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஒரு பாத்திரத்தில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி மிதமான சூடில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்டவ் சிம்மில் வச்சு மேரினேட் ஆன சிக்கன் பீஸை எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடலாம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருந்தோம், ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருந்தோம், மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போது இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் கபாப் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராணி குக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.